ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து குவாட்ரண்ட்டு அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து இனி ஃபர்தராக வர சம்ஸ் எல்லாமே போட முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, இது ஃபோர்த்து. சரிங்களா? இது எப்படி பண்ணுவாங்கங்கிறத பிரிப்பாங்கங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ இதை வந்து என்ன டிகிரின்னு வைப்பாங்கன்னா, இது வந்து 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி. ஓகேவா? இது வந்து 270 டிகிரி. இது வந்து நம்மளுக்கு 360 டிகிரி அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம சொல்லணும்னா ஆல் சைன் டி கப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆல் சைன், ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். ஆல் சைன் டி கப்ஸ், கப்ஸ்னா சி. ஓகே, ஆல் சைன் டி கப்ஸ்ன்னு போட்டாச்சு. சரி, அதாவது ஆல் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எனக்கு எல்லா தீட்டாவுமே பாசிட்டிவ். என்னென்ன தீட்டா இருக்குது சொல்லுங்கள்? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, அப்புறம் கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா அண்ட் காட் தீட்டா. ஸோ இது எல்லாமே எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அடுத்தது இங்கே வந்து எஸ் இருக்கா? ஸோ அப்போ வந்து சைன் தீட்டா பாசிட்டிவ். சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்னதுன்னு பாருங்கள், கொசிகன் தீட்டாவா? சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன். ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோ பார்ட் 1ல் பார்த்துருக்கீங்க. சாரி, ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, டீங்கிறது என்னது? டேன் தீட்டா. அப்போ டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்னது? காட் தீட்டா. ஓகே, அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிறது வந்து காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இது எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இது ரெண்டு பாசிட்டிவ், தேர்டு குவாட்ரண்ட்டில் டேனு காட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ், ஃபோர்த்தில் காசு சீக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ். சரி, இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா நீங்கள் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? சரி, செகண்ட் குவாட்ரண்ட்டை வந்து எப்படி சொன்னால் எடுத்துக்கலாம்னா 90 டிகிரி ப்ளஸ் தீட்டானாலும் இல்லை 180 டிகிரி மைனஸ் தீட்டானாலும் செகண்ட் குவாட்ரண்ட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். தேர்டு குவாட்ரண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி ப்ளஸ் தீட்டான்னு சொன்னாலும் 270 டிகிரி மைனஸ் தீட்டான்னு சொன்னாலும் தேர்டு குவாட்ரண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 270 டிகிரி ப்ளஸ் தீட்டானாலும் இல்லை 360 டிகிரி மைனஸ் தீட்டானாலும் நீங்கள் வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, புரியுதா உங்களுக்கு? இது வந்து அதாவது குவாட்ரண்ட்டு ஃபஸ்ட்டு நான் பிரித்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை வந்து இது எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் கொசிகன் மட்டும்தான் பாசிட்டிவ், தேர்டில் டேன் காட் மட்டும்தான் பாசிட்டிவ், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசு சீக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ். சரி, இப்போது நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்னே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இங்கே மாதிரி 90 டிகிரி 270 டிகிரி அப்படின்னு 90 மல்டிபிள்ஸ் போகுதா? இது மாதிரி 90 டிகிரி 270 டிகிரி அந்த மாதிரி ஆடு மல்டிபிள்ஸ், அதாவது ஆடுன்னா என்னது? ஒற்றைப்படையா? அப்போ ஆடு மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது தீட்டா வந்து சேஞ்சுன்னு மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். இதுவே ஈவன் மல்டிபிள்ஸ், அதாவது 180 டிகிரி, அதுக்கப்புறம் வந்து 0 டிகிரி, 180 டிகிரி, அதுக்கப்புறம் வந்து 360 டிகிரி அப்படின்னு ஈவன் மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னா சைன் வந்து அதாவது நாட் சேஞ்சுன்னு மட்டும் போடுறேன், நாட் சேஞ்சு. ஓகேங்களா? சரி, அதாவது சேஞ்ச் வந்து இந்த சேஞ்ச் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா? சைனும் சைன் வந்தால் காசாக மாறும், காசு வந்தால் சைனாக மாறும். அதுதான் நான் வந்து ரெண்டு சைடும் ஹேரா மார்க் போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேன் தீட்டா இருக்குது பார்த்திங்களா? டேன் தீட்டா வந்து காட் தீட்டாவாக மாறும், காட் தீட்டா டேன் தீட்டாவாக மாறும். அதுமாதிரி சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டாவாக மாறும், கொசிக்கன் கொடுத்தாங்கன்னா சீக்கன்ட்டாக மாறும். தட் இஸ் சேஞ்ச் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி நான் சொல்லி தரேன்னு பாருங்கள். இப்போ சைன் 90 மைனஸ் தீட்டா, என்ன தீட்டா வரும்? சைன் 90 மைனஸ் தீட்டான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன தீட்டான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 90 மைனஸ் தீட்டானா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டான்னு பாருங்கள். 90 மைனஸ் தீட்டாங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஓகே,
அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா எனக்கு ப்ளஸில் தான் ஆன்சர் வரப்போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லா தீட்டாவுமே ப்ளஸ் தான். ஓகே, இப்போது 90 அப்படின்னா வந்து நான் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன். 90னா அதாவது ஆல்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 270 அந்த மாதிரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன மீனிங்? சைன் வந்து காசாக சேஞ்ச் ஆகுமா? எனக்கு சைன் இருக்குது, அப்போ என்னவா சேஞ்ச் ஆகும்? காசாக சேஞ்ச் ஆகும். ஸோ சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. இங்கே என்ன இருக்குது? இங்கே தீட்டாவுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவ் தான் வரும், பிகாஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். சரி, இதுவே வந்து இன்னொன்று போடலாம். என்ன போடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல tan ஓகேங்களா, tan 270 ப்ளஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து 270 இந்த மாதிரி ஆடு மல்டிபிள்ஸாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 270 ப்ளஸ் தீட்டா வந்து எந்த குவாட்ரண்ட் வரும்னு பாருங்கள். 4th குவாட்ரண்ட்டில் வருது. 4th குவாட்ரண்ட்டில் காசு செகண்ட் வந்து பாசிட்டிவ், பட் tan வந்து நெகட்டிவ். ஸோ மைனஸில் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, இப்போ 270 அப்படிங்கிறது ஆடு மல்டிபிள்ஸ் ஆஃப் 90யா, அப்போ சேஞ்ச் ஆகும். அப்போ tan என்னவா சேஞ்ச் ஆகும்? காட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ tan 270 ப்ளஸ் தீட்டா வந்து காட் தீட்டா. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் குவாட்ரண்ட்டுக்கு கொடுத்தா நீங்கள் எழுதணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறையா tan அது மாதிரி வந்து காஸ் 90 ப்ளஸ் தீட்டா, காஸ் 270 ப்ளஸ் தீட்டா, அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். பட் இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். சரிங்களா? ஓகே ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்முலா. சரிங்களா? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது நம்ம எப்படி எழுதலாம்? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா எப்படி வச்சுக்கிட்டு 1 ப்ளஸ் இந்த tan ஸ்கொயர் தீட்டா அந்த செட் கொண்டு போய் எழுதலாம். அதே மாதிரி இதுலேருந்து நம்ம tan ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அடுத்தது கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இதில் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுட்டிங்கன்னா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம காட் ஸ்கொயர் தீட்டாவும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்தது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ இந்த 3 வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ இதோட இந்த ஃபார்முலாவே இருக்குது. சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா, sin 2 theta equal to 2 sin theta into cos theta, cos 2 theta equal to cos square theta minus sin square theta. sin theta எப்படி எழுதலாம்னா tan theta divided by secant theta ன்னு எழுதலாம். அதே மாதிரி cos theta cot theta divided by cosecant theta ன்னு எழுதலாம். sin of minus theta which is equal to minus sin theta, cos of minus theta which is equal to cos theta. ஓகேங்களா? சரி, நீங்கள் இந்த ஃபார்முலா எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சம்ஸ் போடும்போது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இஃப் cos a plus sin a equal to root 2 cos a, then find the value of cos a minus sin a. ஓகே, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா cos a மைனஸ் sin a வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த cos a ப்ளஸ் sin a which is equal to root 2 cos a இருக்கா? ஓகே, இதை வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு cos a மைனஸ் sin a வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு வேல்யூ வச்சு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த இதுக்கு வந்து நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். சரிங்களா? ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும்? cos a ப்ளஸ் sin a த ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி ரூட் 2 cos a த ஹோல் ஸ்கொயர்னு வருமா ஸ்கொயர் எடுத்தேன்னா? சரி, இப்போ இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலேட்டில் இருக்கா? அப்போ நம்ம இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலேட் எழுதலாம். அப்போ வந்து a ஸ்கொயர்னு என்னது? காஸ் ஸ்கொயர் a. ஒன்றே நினச்சிக்கோங்க, காஸ் ஸ்கொயர் ஏனாலும் காஸ் a த ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தட் இஸ் சைன் ஸ்கொயர் a ப்ளஸ் 2aங்கிறது காஸ் a b. இதை இந்த ஃபார்மேட் படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 2, காஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் ஏ. ஓகே, சரி, இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் நம்ம ரெண்டு பக்கமுமே ஸ்கொயர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அப்போ அப்படி என்ன வரும்? காஸ் இது வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போ காஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab which is equal to x ஸ்கொயர். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம்.
ஸோ ஸ்கொயர் பண்ணி ரெண்டையுமே நான் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸ்கொயர் பண்ணி ரெண்டுமே ஆட் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 2 காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். அடுத்தது இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் ஏ, சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ என்ன வரும்? +2 சைன் ஸ்கொயர் ஏ. அடுத்தது இங்கே +2 காஸ் ஏ சைன் ஏ இருக்குது, இங்கே -2 காஸ் ஏ சைன் ஏ இருக்குது. ரெண்டையுமே கேன்சல் பண்ணிக்கலாம். தட் இஸ் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கேன்சல் ஆயிரும். அடுத்தது இங்கே 2 காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ 2 காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு இதில் இருக்கிற 2 காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இல்லைங்களா? சரி, இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏட வேல்யூ என்னது? 1ன்னு நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? அப்போ 2 ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ எனக்கு என்ன தான் வேணும்? எக்ஸ் ஸ்கொயர் தான் வேணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமா? ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அப்போ சைன் ஸ்கொயர் நம்ம வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்து ஃபார்முலா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ. ஓகேங்களா? ஓகே, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இது வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. தீட்டாக்கு பதிலாக ஏ இருக்குது, அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ டேக் ஸ்கொயர் ரூட் அண்ட் போத் சைட். அப்போ √2 இந்த சைன் ஸ்கொயர் ஏக்கு ரூட் எடுத்தோம்னா வெறும் சைன் ஏ மட்டும்தான் வரும். அப்போ √2 சைன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இஃப் tan θ மைனஸ் காட் θ ஈக்குவல் டு 0 அண்ட் θ இஸ் பாசிட்டிவ் அக்யூட் ஆங்கிள் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சைன் ஆஃப் θ ப்ளஸ் 15 டிகிரி அண்ட் சைன் θ மைனஸ் 15 டிகிரி. ஓகே, ஸோ இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே θ வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம இந்த இதை போட முடியும் இல்லைங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan θ, ஓகேங்களா, tan θ மைனஸ் காட் θ விச் இஸ் ஈக்குவல் டு 0வா? இது எப்படி எழுதலாம்? tan θ ஈக்குவல் டு மைனஸ் காட் θ இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் காட் θன்னு போடலாம். சரிங்களா? ஓகே, இப்போது இது ரெண்டுமே நான் வந்து டேனாக மாற்றிக்கிறேன். tan θ விச் இஸ் ஈக்குவல் டு காட் θவை எப்படி எழுதலான்னு பாருங்களேன். காட் θவை வந்து tan 90 மைனஸ் θன்னு எழுதலாமா? tan 90 மைனஸ் θ அந்த குவாட்ரண்ட் இருக்குல்ல, அதை வச்சு பாருங்களேன். இப்போ 90 மைனஸ் θங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே ப்ளஸ்ஸு. ஸோ ஆன்சர் ப்ளஸில் தான் வருது. 90 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, அதாவது 90 மல்டிபிள்ஸ், அதாவது 90, 270 அந்த மாதிரி வந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகும். tan வந்து காட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ tan மைனஸ் 90 மைனஸ் θ காட் θ. அப்போ இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அப்படி எழுதிக்கிறேன். இப்போ டேனும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ θ ஈக்குவல் டு 90 மைனஸ் θ. அப்போ வந்து எனக்கு 2θ விச் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ θ விச் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. அப்போ θவோட வேல்யூ வந்து 45 அப்படின்னு நான் ஃபைன் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் இது எப்படி எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதை வந்து இங்கே அப்ளை பண்ணலாமா? சைன் 45 ப்ளஸ் 15 எவ்வளோ வரும்? 60யா? 60 டிகிரி டிவைடட் பை சைன் 45 மைனஸ் 15 வந்து 30. இப்போ சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2, சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2. அப்போ √3/2 இன்ட்டு 1/2 மேலே போச்சுன்னா 2/1 ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து √3. ஓகேங்களா? ஸோ இதனால தான் நான் வந்து காட்டை டேனாக சேஞ்ச் பண்ணேன். இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் காட்டவே வச்சு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு θவோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்க முடியாது. அதனால் காட்டை வந்து நான் tan 90 மைனஸ் θன்னு எழுதி மாற்றி போட்டுட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இன் ஆங்கிள் ஏபிசி, ஓகேங்களா, அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி, ஆங்கிள் சி வந்து 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏபி ஈக்குவல் டு சி, பிசி ஈக்குவல் டு ஏ அண்ட் சிஏ ஈக்குவல் டு பி. தென் த வேல்யூ ஆஃப் கொசிகென்ட் ஏ மைனஸ் காஸ் பி இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிள் அது வந்து ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து பி தான் வந்து எனக்கு 90 டிகிரியும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து ஏ, ஓகேங்களா, இது வந்து பி,
இது வந்து சின்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம இப்படி வச்சுக்கலாமா, ஏபிசின்னு வச்சுக்கலாமா. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆங்கிள் பி தான், எனக்கு ஆங்கிள் சி தான் 90 டிகிரியா, சாரி, எப்போவுமே இந்த இடத்துல தான் எனக்கு 90 டிகிரி வரணும். ஸோ அப்போ வந்து சிபின்னு வச்சுக்கலாம் இப்படி. இப்போ இது வந்து எனக்கு 90 டிகிரி. ஓகேங்களா. சரி, இப்போ இந்த இடத்துல ஏபி வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, சின்னு கொடுத்துருக்காங்க, பிசி வந்து ஏ, சிஏ வந்து பி. சரி, ஓகே. அதாவது இந்த கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அதுக்கு நம்ம வேல்யூஸும் கொடுத்தாச்சு. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொசிகெண்ட் ஏ மைனஸ் காஸ் பி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஓகே, இப்போ கொசிகெண்ட் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொசிகெண்ட் ஏ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஏ அதாவது கொசிகெண்ட் அதாவது ஏ அப்படிங்கிறதெல்லாம் என்ன மீனிங்னா தீட்டா, தட் இஸ் கொசிகெண்ட் தீட்டா அப்படிங்கிற மீனிங் தானே. அப்போ தீட்டா வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற இடத்துல தான் எனக்கு தீட்டா இருக்குது. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் மாற்றி போடணும். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதே ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டு கொசிகெண்ட் ஏ வந்து கொசிகெண்ட்னா என்னது, ஹைப்போடோனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட்டு. ஓகே, அப்படி இது வந்து எனக்கு ஹைப்போடேனியஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக ராங் ஆயிரும். ஏன்னா எனக்கு கொசிகெண்ட் சீனு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சியில் தான் 90 டிகிரி இருக்குது, சரி அதாவது தீட்டா இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். பட் எனக்கு வந்து இங்கே கொசிகெண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்காட்டிக்கு எனக்கு வந்து ஏல வந்து தீட்டா இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம போடணும். இப்போ இந்த இடத்துல 90 டிகிரி, இந்த இடத்துல தீட்டான்னு வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல தீட்டா இருந்தது அப்படின்னா தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத ஆப்போசிட் சைடாகவும், ஓகேங்களா, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத ஹைப்போடேனியஸாகவும், மற்றது வந்து அட்ஜசண்ட்டாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா. அப்போ இது வந்து சி, இது வந்து பி, இது வந்து ஏ. சரிங்களா. சரி, அப்போ கொசிகெண்ட் ஏ அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடேனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட்டு. ஓகேங்களா. அப்போ ஹைப்போடேனியஸ் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு சி, ஆப்போசிட்டுங்கிறது என்னது ஏ. அப்போ கொசிகெண்ட் ஏங்கிறது வந்து சி பை ஏ. புரியுதுங்களா. நீங்கள் ஏல தீட்டா இருக்கிறத நினச்சிக்கிட்டு நீங்கள் மாற்றி போடணும். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது காஸ் பிக்கு. அப்போ காஸ் பின்னா என்ன மீனிங், பியில் தீட்டா இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் இதை போடணும். ஆங்கிள் ஓகே, ஆங்கிள் வந்து சிலேயே தான் இருக்குது 90 டிகிரி, பட் நம்ம தீட்டாவை மட்டும் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா. ஓகே, அப்போ வந்து எனக்கு இப்போ தீட்டா வந்து பியில் இருக்கிறத எடுத்துப்போம். சரிங்களா. அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எனக்கு ஆப்போசிட் சைடு, அடுத்தது 90க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைப்போடேனியஸ், இது வந்து எனக்கு அட்ஜசன்ட். அப்போ ஸ்மால் சி தான், சிஏபி. அப்போ காஸ் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடேனியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஹைப்போடேனியஸ் என்னது சி, அட்ஜசன்ட் எவ்வளோ ஏ. ஸோ அப்போ வந்து சி பை ஏ, ஹைப்போடேனியஸ் சி, அட்ஜசன்ட் வந்து ஏ. ஒரே நிமிஷம், இது எனக்கு மாற்றி போட்ட மாதிரி இருக்குது. ஹைப்போடேனியஸ் சி, ஒரே நிமிஷம், சாரி, நான் இங்கே மாற்றி எழுதிட்டேன். காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போடேனியஸ் தானே வரும், அப்போ வந்து மாற்றி எழுதிட்டேன், சாரி. அப்போ அட்ஜசன்ட் வந்து எனக்கு ஏ, ஹைப்போடேனியஸ் வந்து எனக்கு சி. சரிங்களா. ஓகே ஓகே, நான் வந்து மாற்றி எழுதிட்டேன், சாரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொசிகெண்ட் ஏ மைனஸ் கொசிகெண்ட் பின்னு கேட்குறாங்களா. அப்போ கொசிகெண்ட் ஏ வந்து எனக்கு சி பை ஏ, காஸ் பி வந்து ஏ பை சி. ஓகேங்களா. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா. அப்போ இதை வந்து நம்ம சியால் மல்டிபிள் பண்ணலாம், சி ஸ்கொயர், இதை வந்து ஏயால் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏசின்னு வருமா. ஓகே, இப்போ வந்து நம்ம சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நான் ஒன்று சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிளில் நம்ம எப்படி எழுதுனா ஹைப்போடேனியஸ் ஸ்கொயர், தட் இஸ் ஹைப்போடேனியஸ் ஸ்கொயருங்கிறது வந்து சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஆப்போசிட் இது வந்து பிதாகரஸ் தியரம் இல்லைங்களா. ஓகே, அப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வேணும்னா விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், அவ்வளோதான்.
பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ c² - a² வந்து b² எழுதலாம், டிவைடட் பை ஏசி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இஃப் cos a minus b ஈக்குவல் டு cos a cos b ப்ளஸ் sin a sin b, ஓகேங்களா? தென் cos 15 டிகிரி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போது நம்ம இப்படி என்ன எழுதிக்கலாம், எப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா, எனக்கு cos 15 டிகிரி தானே வேணும். அப்போ நம்மளுக்கு என்னென்ன டிகிரி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஏங்கிறத வந்து நம்ம 45 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது பியை வந்து நான் 30 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். இப்போ 45லேருந்து 30 மைனஸ் பண்ணால் எனக்கு 15 வருமா? ஆக்சுவலாக இந்த டிகிரி வந்து நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடாது. நம்ம டேபிள் என்னென்ன டிகிரி இருக்குது, 0, 30, 45, 60, அதுக்கப்புறம் 90, 180, 360 இருக்கா? ஸோ இந்த ரேஞ்சில் இருக்க டிகிரியை மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல போடலாமா? cos 45 டிகிரி மைனஸ் 30, அதுக்கப்புறம் cos ஏங்கிறது எனக்கு என்னது, ஏங்கிறது 45 டிகிரி, cos 45, அடுத்தது இன்ட்டு cos 30 ப்ளஸ் sin 45 இன்ட்டு sin 30. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி நான் ஒரு டேபிளில் வந்து நான் உங்களுக்கு ஒரு வேல்யூ சொல்லியிருப்பேன், இதோட வேல்யூ அது எல்லாமே வந்து இதில் போடுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதோட வேல்யூ போட்டிங்கன்னா இது வந்து cos 15 டிகிரியா, cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, அடுத்தது cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2, அடுத்தது sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. சரிங்களா? ஓகே, இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா √3 டிவைடட் பை 2√2ன்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 டிவைடட் பை 2√2ன்னு வரும். சரிங்களா? அப்போ 2√2 காமனாக இருக்கா, மேலே ஆட் பண்ணிங்கன்னா √3 + 1. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூ பாருங்கள். இஃப் sin θ + 30 டிகிரி ஈக்குவல் டு 3 டிவைடட் பை √12, தென் cos ஸ்கொயர் 30 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு sin θ + 30 டிகிரி இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா √3/12 இல்லை, சாரி, ஆமாம், √3 டிவைடட் பை √12ன்னு இருக்குது. சரிங்களா? சரி, இதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா, 3 டிவைடட் பை √12 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 4 × 3ன்னு எழுதிக்கிறேன். 12. சரி, அடுத்தது 3 டிவைடட் பை 4 வந்து எப்படி எழுதலாம், இது வந்து ரூட்டில் இருக்கிறத பிரித்து எழுதிட்டேன். 12ன்னு 4 ரூட்டை விட்டு வெளியே எடுத்திங்கன்னா 2, √3க்கு வெளியில் எடுக்க முடியாது இல்லைங்களா ரூட்டை விட்டு, ஸோ √3ன்னு வரும். இப்போ 3 டிவைடட் பை √3யா, இந்த 3யை நம்ம எப்படி எழுதலாம், √3 × √3 டிவைடட் பை 2√3ன்னு இருக்கா, √3க்கு √3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ √3 டிவைடட் பை 2. புரியுதுங்களா? இது வந்து நான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். சரி, அது எதுக்காகங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். sin θ + 30 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு √3/2ன்னு நான் போட்டுட்டுனா, இப்போ sin θ + 30 டிகிரி அப்படியே போட்டுக்கோங்க. √3/2 வந்து சைனில் எந்த வேல்யூக்கு வரும், 60 டிகிரிக்கு வருமா, ஸோ sin 60 டிகிரி. அதனால தான் நான் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணேன். இப்போ sin கேன்சல் ஆயிருமா, அப்போ θ + 30 விச் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ தீட்டாங்கிறது 30 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ எனக்கு cos ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? அப்போ cos ஸ்கொயர் தீட்டா தட் இஸ் cos ஸ்கொயர் 30 டிகிரி. இப்போ cos 30யோட வேல்யூ என்னது, √3/2, ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ 3/4. ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா சம்மும் முடிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். புரியாதவங்க worry பண்ணிக்காதீங்க, ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.